கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிற. நல்லா இருக்கீங்களா? இந்த கிருபையான வேளையில் கடந்த 4 மாதங்களை முடித்து 5ஆம் மாதத்தில் முதல் நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 4 மாதங்கள் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தின ஆண்டவர் இந்த 5ஆம் மாதத்தில் அன்பான தேவச்சனமே, நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று. அன்பான சகோதரனே சகோதரியே, கடந்த 4 மாதத்தை முடிச்சிட்டோம். 5ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அங்கே 3 காரியம் சொல்லப்படுது. முதலாவது, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான சகோதரனே சகோதரியே, முதலாவதாக நம்ம யார் என்பதை நமக்கு தெரியணும். இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம யாருன்றதே நமக்கு தெரியறதில்ல. நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? பிரியமான தேவச்சனமே, மற்றவங்களை போல மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை போல் நம்ம செஞ்சு முயற்சித்து பல நேரங்களில் தோல்வி அடைஞ்சிடறோம். ஆகையால் தான் ஆண்டு சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நீங்கள் 2 நாளாகமும் 16:9 வாசித்து பாருங்கள். அன்பான சகோதரனே சகோதரியை, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உத்தம இருதயத்தோடு வாழ்கிற மனுஷனை அவருடைய கண்கள் தேடிட்டு இருக்குதான். ஸோ தேவனுக்கு யார் தேவைன்னா, பிரியமான தேவச்சனமே, தேவன் விரும்புகிற மனுஷன் தேவன். ஆசாவுக்கு விரோதமாக 10 லட்சம் வீரர்களோடு 300 ரதங்களோடு எதிராளிகள் கடந்து வராங்க. ஆசா என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரை பார்த்து, நீர் பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்ய உமக்கு லேசான காரியம். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆகையாலே நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்மளோட வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம டேமேஜ் ஆகிறதுக்கு, நம்ம தோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பல நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை பண்ண ஆரம்பிச்சிடும். தேவையில்லாததெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். நாம இருக்கணும். நம்ம இன்னொருத்தராக என்ன பண்ணக்கூடாதுங்க, மாறக்கூடாது. எப்போ நம்ம இன்னொருத்தரை போல நம்ம மிமிக்ரி பண்ணுறோமோ, அவங்கள போல் நான் மாறணும், அவங்கள போல் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் விழுந்துருவீங்க. ஆகையால் தான் ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீயாவே இரு. நீயாவே இருந்தால் கர்த்தர் உன்னை கொண்டு இந்த 5ஆம் மாதத்தில் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த 4 மாதங்கள் நடத்தினவர் இந்த 5ஆம் மாதம் இன்னும் வித்தியாசமாக, இன்னும் மகிமையாக, இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா ஆண்டு சொல்கிறாரு, அனுப்புகிறவர் நான். மனுஷன் அனுப்புனா நம்ம ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். கர்த்தர் அனுப்புனாருன்னா நம்ம தைரியமாய் முன்னேறி போகலாம். அது சொல்லிட்டு ஆண்டு சொல்கிறாரு, அனுப்புகிறவர் நான் உன்னோடு இருப்பேன். அப்போது அனுப்புறது மாத்திரம் இல்லை, அவர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை இந்த 5ஆம் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவஜன்மை, பல நேரங்களில் நம்ம நஷ்டப்போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இன்னொருத்தரை போல மாறுறோம். யோசேபாத்தை நீங்கள் பாருங்கள், ஆகாபினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு ஆகாபை போல யுத்த காலத்துக்கு போனான். ஆனால் எதிரி என்ன திரும்ப சொன்னால், வேறு யாரையும் கொல்ல நீங்கள் முயற்சிக்காதீங்க, ஆகாபை பிளான் பண்ணி கொண்டுடுங்கன்னு. எல்லாருடைய ஈட்டி அம்பு எல்லாம் எங்கே யாரை நோக்கி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் யோசேபாத்தை தான். யோசேபாத் யுத்த காலத்தில் கதறான், ஐயோயோ கதறான். ஏன் சொல்லுங்க? இவன் அவனை போல வேஷம் போட்டுன்னு போனான். ஆகையால் நம்ம யாரை போலவும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, மாறாதீங்க. நீங்களாகவே இருங்க. அன்பான தேவஜன், உனக்கு திறமை இல்லையா? கவலைப்படாத. பறிப்பு இல்லையா? கவலைப்படாத. உனக்கு சாமர்த்தியம் இல்லையா? கவலைப்படாத. உனக்கு பேச தெரியலையா? கவலைப்படாத. ஆண்டோட பாதத்தில்
நீ அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோ. ஆண்டவரே, நீங்கள் உமக்கு விருப்பமானபடி என்னை உருவாக்குங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38-39 வாசிச்சு பாருங்க. தாவீது சவுலுடைய என்னங்க வஸ்திரங்களை தரித்து கொண்டு மார்க்கவசம், தலை சீரா, அரைக்கச்சை எல்லாம் கட்டி கத்திக்கித்தெல்லாம் எடுத்து பாதரட்செல்லாம் போட்டு நடந்து பார்க்குறாரு. நடந்து பார்க்கவே முடியல. அவர் சொல்லிட்டார், அப்பா இது எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாதது, இதை நான் போட்டுன்னு போனால் கண்டிப்பாக நான் பலி ஆயிடுவேன். ஆகையால் என்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர், கரடியின் வாய்க்கு தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த 5ஆம் மாதம் இது வரைக்கும் இல்லாத மகிமையான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த 5ஆம் மாதத்தின் முதல் நாள் கால வேளைக்காக நன்றி. கிதியோனுக்கு ஆண்டவரே தேவரே வாக்கு கொடுத்தீர், உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் கடந்த 4 மாதங்கள் அன்றைய கண்மணி போல் காத்தீர், அற்புதமாக அதிசயமாக நடத்தினீர். இந்த 5ஆம் மாதத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பெரிய காரியங்களை செய்யும். அவளுடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் சபைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இவர்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கத்தக்கதாக நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்று சொல்லி கண்டு கொள்ளத்தக்கதாக தேவன் உதவி செய்யும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக உள்ள ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க உதவி செய்யும். வீடு வாசலை தாங்க, வேலையில்லாத வேலை வாய்ப்பை தாங்க, கடன் பிரச்சனை மக்களுடைய கடன் பிரச்சனை நீக்குங்க. ஆண்ட வியாதி பலவீனமாக இருக்கிற மக்களை தொட்டு சுகமாக்குங்க. கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய கரம் கிருபை சமூக கூட இருந்து வழி நடத்தும். எங்களை அன்றைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 5ஆம் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் இந்த வார்த்தையை தூரத்தில் சமீபத்தில் கவனிக்கிற நீங்கள் இந்த 5ஆம் மாதம் பிரியமான தேவ ஜனமே, இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்புகிறீங்களா? எங்கள் தொலைபேசி எண் டிஸ்பிளே ஆகிறது, நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய தலைமை சபையில் சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 21 ஊழியக்காரர்கள் வந்து தேவ வார்த்தையை கொண்டு வருவார்கள். நீங்கள் வாங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.